எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் பழாப்பழம் இருக்கிறப்ப செய்யக்கூடிய சக்கை வரட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. இது ரொம்ப நேரம் ஆகும் கிளறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப குறைச்சலான நேரத்தில், அதுவும் வெளியிலலாம் கிளறப்ப தெரிக்காத அளவுக்கு நிறைய டிப்ஸோட செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதவங்க ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சக்கை வரட்டி செஞ்சு வச்சுட்டு மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பழாப்பழம் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கிறப்பெல்லாம் இதை எடுத்து சாப்பிட்லாம். இதை வச்சுட்டு பாயசமும் பண்ணலாம். இந்த டேஸ்ட்டான சக்கை வரட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கேரளா ஸ்டைல் சக்கை வரட்டி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட 3/4 கிலோ பலாப்பழம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, ஒரு பழம் வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நார் மாதிரி வரக்கூடாது. இந்த நார் தன்மை இருக்கக்கூடாது. இப்போ பிரித்து காமிக்கிறேன் பாருங்களேன். பிரிக்கிறப்ப நார் வராமல் நல்லா அப்படி படலாக பிரிக்க வரணும். ஸ்வீட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்வீட்டு இல்லைனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை கூட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் பலாப்பழம் கண்டிப்பாக நார் தன்மை இருக்கக்கூடாது. இப்போ உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து நான் இப்போ குக்கரில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு வேக வச்சுட்டு நம்ம கிளறப்ப ரொம்ப சீக்கிரம் கிளறலாம். பொதுவாக சக்கை வரட்டி அப்படின்னாலே மணிக்கணக்காக ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, ஈஸி மெத்தடில் செய்யலாம். அதே போல் கிளறப்ப கொஞ்சம் கூட கேஸ் ஸ்டவ் வெளியெல்லாம் தெரிக்காத அளவுக்கு நம்ம செய்யலாம். இப்போ குக்கரில் எல்லாத்தையுமே சீடு எடுத்துகிட்டு பிரித்து போட்டாச்சு. பழாப்பழத்தை ரொம்ப கொஞ்சமாக ஒரு 50 ml வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தண்ணி விட்டு சிம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பழாப்பழம்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நல்லாவே குழைய வெந்திருக்கு. சூடாக இருக்கிறப்ப கீழே தண்ணி கூட பாக்கி இல்லை பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டால் தான் கிளறதுக்கும் நமக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா கூழாக அரைச்சின்னு வந்தாச்சு மிக்சியில். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் 300 கிராம் நல்லா பாகு வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு எடுத்துட்ட 1 கப்பு வெல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா வெள்ளை கரைசல் ரொம்ப நீர்க்க இருக்கிறப்ப திரும்பவும் நம்ம கிளறி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ அதே ப்ரெஷர் பேன்லேயே பாருங்கள், நான் அந்த கூழாக அரைச்சின்னு வந்த பழாப்பழம் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ திரும்பவும் நான் வானலியில் மாற்றிக்கிறேன். அது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறனால திரும்பவும் வானலியில் மாற்றிட்டேன். முதல் 10 நிமிஷம் வெள்ளை கரைசலை சேர்க்காம ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்படுற அளவுக்கு கிளறிக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வெளியில் தெரிக்காது. இப்போ பாருங்கள், ஓரளவு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதே வெள்ளை கரைசல் பாருங்கள் திக்காக தான் இருக்குது. ஆனால் அப்படியே எடுத்து போட்டுவிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கஞ்சி தன்மை மாதிரி ஆகிடும், வெளியே தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைசலை சேர்க்கணும். சேர்த்துட்டே வந்துட்டு நமக்கு ஒரு கலர் தெரியும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு வெள்ளை கரைசல் அதிகமாக இருந்தால் அதை நிறுத்திடணும். பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் அப்படி சேர்த்துட்டே வரேன். பாருங்கள், 3/4 கிலோ நான் பழாப்பழம் வாங்கினாலும் உள்ளே இருக்கிற சீடெல்லாம் போக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் இருந்திருக்கும். இருந்தாலும் தோராயமாக நான் ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்ததுக்கு அதனால தான் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்கிறேன். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. மொத்தம் 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ இன்னும் பாதி அளவு வெள்ளை கரைசல் இருக்குது. திரும்பவும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன். நடுவில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அடுத்தது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லா உருக்குற நெய் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். உடனே எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க நமக்கு பாத்திரம் கீழே அடி பிடிக்காது. நல்லா உங்களுக்கு அந்த கிளறி பஞ்சாமிர்தம் மாதிரி வரும். இந்த மாதிரி கிளறின்னு இருக்கப்பே பாருங்கள், ஒரு 3-4 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உரல் ஒன்று வாங்கியிருக்கேன். ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இருக்காமல் ஒரு கரண்ட்டு போனால் இந்த மாதிரி கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கையில் இடிக்கிறது, மிளகு ஜீரம் பொடி பண்ணுறது, இதுக்கெல்லாம் இதை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். நல்லா புதுசாக நான் வாங்கியிருக்கேன். அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை கரைசல் தான் இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 30 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த பாக்கி வெள்ளை கரைசல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. கரெக்டாக 30 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ இறக்கி வைக்கிற ஸ்டேஜ் வந்துடுத்து. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்ததுனால ஒரு சொட்டு கூட வெளியே தெரிக்கலைங்க. இப்போ முழுக்க நம்ம நெய் மட்டும்தான் சேர்க்கணும். 2 டீஸ்பூனாக சேர்த்துட்டே வரலாம். அந்த மாதிரி சேர்க்க உங்களுக்கு வானிலையில் ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா அப்படி சுருள வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுட்டே வரேன் பாருங்கள், எந்த ஸ்டேஜில் நிறுத்தணும்னு சொல்லிட்டு. நெய் விட்டால் தான் உங்களுக்கு தெரியும், அந்த பதம் தெரியும் உங்களுக்கு. ஒரு திருநெல்வேலி அல்வா மாதிரி நமக்கு அந்த பதம் கிடைக்குங்க. ரொம்ப சுலபம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க.
அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பாருங்கள், இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் அப்படி சுருளை கிளறேன். அப்படி கீழே உங்களுக்கு ஒரு மாதிரி பொறன்னு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் பாருங்களேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த ஏலக்காய் சுக்கு பொடியை கலந்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் தான் நல்லா அந்த பொடி ரெண்டுமே, அந்த வாசனை பொடி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு இடத்துல நிற்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறப்பே பாருங்கள், திரும்பவும் அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் திரும்பவும் நெய் சேர்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பாத்திரத்தில் மாத்திரப்ப ஒரு மாதிரி அலையாக இருக்குது பார்த்தீங்களா? இது சூடானதுக்கப்புறம் நல்லா கெட்டிப்பட்டுடும். எடுத்து நீங்கள் கையில் நம்ம எடுத்தோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு நல்லா மாதக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறப்ப காமிக்கிறேன். ஓரளவு உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறமும் பாட்டிலில் போட்டப்புறம் காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நினச்சப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் எடுத்துக்கலாம். இந்த சக்கை வரட்டியை வச்சுட்டு ட்ரெடிஷ்னல் பாயசம் கூட செய்யலாம். பழப்பழம் சீசன் இல்லாதப்போ கூட செய்யலாம். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அப்படியே உங்களுக்கு வெண்ணெய் மாதிரி இருக்குது. பஞ்சாமிர்தம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பழாப்பழம் சீசன் இருக்கிறப்பே உடனே இந்த சக்கை வரட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.